மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் கூட்டணி கட்சி தலைவர் பெருமக்களுக்கும் மாலை வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தீட்டிய திட்டங்கள், அவர்கள் பாற்றிய பணிகள், அதுதான் இந்த தேர்தலில் நம்முடைய பிரச்சாரமாக இருக்க போகிறது. 2021 26 வரை 5 ஆண்டுகள் நடந்த பணிகள், அதற்கு முன்பு அதிமுகவுடைய 10 ஆண்டுகளுடைய பணிகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் ஒரு கிராமத்திலும் ஒரு நகரத்திலும் மார்த்தட்டி பேசக்கூடிய அளவிற்கு பணிகள் நடந்திருக்கிறது. இதை தான் இந்த தேர்தலில் பேச போகிறது. அதற்கு பிறகு தேர்தல் வாக்குறுதிகளை 21 அறிவித்த பொழுதும், இப்போது 26 தேர்தலில் அறிவித்த பொழுதும் இந்த அறிவிப்புகள், மேனிஃபெஸ்டோ வாக்குறுதிகள் அனைத்தும் இன்று கிராமங்களிலே நேற்று 7 மணியிலிருந்து பேசப்பட்டு வருகிறது. காலையில் கூட இந்த தொகுதியில் பார்க்கும் பொழுது தேர்தல் முடிந்தவுடன் என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றியெல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். ஒன்று மட்டும் சொல்வேன், நீங்கள் ஆற்றிய பணிகள், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய நேர்மையான கையாளுதல் கூட்டணி கட்சி தலைவர்களை, தோழமை கட்சி அனைவரையும் இது இந்த தேர்தலில் ஒரு உத்வேகம் அளித்திருக்கிறது. மீண்டும் நீங்கள் முதலமைச்சராக கடந்த தேர்தலை ஒப்பிடும்பொழுது 2021 தேர்தல் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த தேர்தலில் நாம் 210 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவது உறுதி என்பதை நான் உளமாற இங்கே சொல்ல முடியும். காரணம் என்றால் 30 ஆண்டுகளுக்கு முன்பு 1996 ஒரு தேர்தல் ஏற்பட்டது. அந்த தேர்தலில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எப்படி வெற்றி வாகை சூடி 2-3 இடங்கள் தான் எதிர்கட்சிகள் வந்தது என்ற நிலையை ஏற்படுத்தினாரோ அந்த நிலை இந்த தேர்தலில் வரும். ஆகவே மீண்டும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முதல்வர் ஆவார். அனைவரும் சேர்ந்து 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கு ஒன்று சேர்ந்து உழைப்போம். மாண்பு முதலமைச்சரை மீண்டும் முதலமைச்சர் ஆக்குவோம் என்ற உறுதியோடு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.